Hi students, welcome to MKP Max Saurys 100 Days Math Riddles Challenge Day 19. Day 19 riddles பாருங்க. If 1 equal to 5, 2 equal to 15, 3 equal to 215 and 4 equal to 3215 அப்படி இருந்ததுன்னா what does 5 equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1க்கு 2க்கு 3 4 அதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு இந்த ரிடில்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணிட்டு இந்த ரிடில்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுறீங்களா குட்டீஸ்? ஓகேமா. இப்போ டே 18 ரிடில்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா? டே 18 ரிடில்ஸ் என்ன? Find the 4-digit number. 4-digit number நம்ம find பண்ணணும். In which first digit is 1/4 of the last digit. Last digit என்னவோ அதோட 1/4 தான் first digit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க second digit is 6 times the first digit. First digit என்னவோ அதோட 6 times தான் second digit சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு கிளியரா first digit என்ன அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா first digit வந்து 1 மட்டும்தான் வரைக்கும் பாசிபிள் இருக்கு. சப்போஸ் 2 இருந்ததுன்னா 2வை 6 times என்னது 6ஆல மல்டிபிள் பண்ணணும். 6ஆல மல்டிபிள் பண்ணாவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 2 digit நம்பர் கிடைச்சிரும். ஸோ செகண்ட் டிஜிட்னு சொல்லி நம்மளால எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 1 into 6 தான் என்னது? செகண்ட். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க செகண்ட் டிஜிட் இஸ் 6 times தி ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் டிஜிட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? And the third digit is the second digit plus 3. செகண்ட் டிஜிட் என்னவோ அது கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டிஜிட் கிடைக்கும். 6 plus 3 9. இப்போ லாஸ்ட் டிஜிட் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதோட 1/4 தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே 4ஆக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 4 கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1 நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 1694.